ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மேய்ப்பனின் சத்தம், சங்கீதத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். ஹல்லேலூயா. இது தாவீது எழுதின சங்கீதம். மிக அழகாக தன்னுடைய அனுபவத்தை இங்கே எழுதுகிறத பார்க்க முடியும். என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு முன்பாக அறிவித்தேன். நிறைய ஜெபங்களுக்கு நமக்கு பதில் வராத காரணம் என்னன்னா, நம்முடைய பாவத்தை நாம் உணராது இருக்கிறது. நம்முடைய தவறுகளை உணராம நாம் பாவம் செய்திருக்கிறோம், அக்கிரமம் செய்திருக்கிறோம், இது கர்த்தருக்கு பிரியமில்லாதது என்பதை உணராம வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போகிறது தான் நிறைய ஜெபங்களுக்கு பதில் வராமல் இருக்கிறதுக்கு காரணம். அதை தான் இங்கே அவர் சொல்கிறாரு, நான் என் அக்கிரமத்தை நான் உமக்கு முன்னாடி என்ன பண்ணேன், மறைக்காமல் என் பாவத்தையும் என் அக்கிரமத்தை நான் என்ன பண்ணேன், அறிவித்த நான் சொன்னேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு நான் அறிக்கையிடுவேன். நான் எங்கெல்லாம் மீறினேங்கிறத நான் கர்த்தர்கிட்ட சொல்லி நான் அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளை, நிறைய ஜெபங்களுக்கு பதில் வராத காரணம் இதுதான். நம்ம அதான் யோசிப்போம் பாருங்க, நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க, ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் அந்த ஜெபங்களுக்கு பதிலே வர்றதில்லை. ஏன் வர்றதில்லை அப்படின்னா, தன்னுடைய தவறுகளை உணராமல், அதை அறிக்கை செய்யாமல், அதை விட்டு வெளியே வராமல், அதில் இருந்துக்கிட்டே ஜெபம் பண்ணுவாங்க, அதுக்கு பதில் வராது. நீங்கள் நிருபத்தில் வாசிச்சிங்கன்னா, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் அதிக பலமுள்ளதாக இருக்கிறது. அப்படின்னா நீதிமான் எப்போ நீதிமான் ஆகிறான், தன் பாவத்தை அறிக்கையிடும்போது, தன் அக்கிரமத்தை அறிக்கையிடும்போது, அதை சரி செய்யும்போது தான் நீதிமான் என்கிற நிலைக்கு வருது. அப்போ நீதிமானாக இருந்து தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கும்போது கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்குறார். நீங்கள் பாருங்களேன், நெகேமியா ஜெபத்தை பாருங்களேன், தன் பாவத்தை அக்கிரமத்தை ஆண்டு சமூகத்தில் மன்னியன்னு கேட்டிருப்பாரு. எஸ்ராவை பாருங்கள், கேட்டிருப்பாரு. அதே போல் சாலமோனை பாருங்கள், கேட்டிருப்பாரு. ஒவ்வொருத்தரும் ஜெபிக்கும்போது தன்னுடைய தவறுகளை உணர்ந்து தன்னை மன்னியும் என்று கேட்டுதான் அதுக்கப்புறம் தான் அவங்க தன்னுடைய ஜெபத்தையே என்ன பண்ணியிருப்பாங்க, விண்ணப்பத்தையே செய்திருப்பாங்க. எரேமியா, எல்லாருடைய ஜெபங்களை பார்த்தீங்கன்னா, எசேக்கியா, எல்லாருடைய ஜெபங்களையும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படிதான் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஏனென்றால் அப்படி ஜெபிக்கும்போது தான் வசனம் சொல்கிறது, தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். அப்போ நாம அக்கிரமத்தை மறைக்காம பாவத்தை அறிக்கை செய்யும் போது, மீறுதல்களை அவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்து ஒப்புரவாகும் போது, தேவனோடு ஒரு ஒப்புரவாகும் போது, நான் உமக்கு பிரியமாக வாழ விரும்புகிறேன், இதை நான் இந்த தவறுகளை செய்துட்டேன், இந்த பாவங்களை செய்துட்டேன், என்னை மன்னியும் என்று சொல்லும்போது வசனம் சொல்லுகிறது, பாவ தோஷத்தை மன்னிப்பார். பாவத்தின் தோஷம், பாவத்தின் விளைவுகள், பாவத்தினால் ஏற்படக்கூடிய சஞ்சலங்கள், பாவத்தினால் ஏற்படக்கூடிய அவமானங்கள், பாவத்தினால் ஏற்படக்கூடிய நிந்தனைகள், பாவத்தினால் ஏற்படக்கூடிய சாபங்கள், சாபத்தினால் ஏற்படக்கூடிய மோசமான விளைவுகள் எல்லாம் அது நீங்கி போகும். அதுதான் பாவ தோஷம். எப்படி தண்ணியில் ரொம்ப நேரம் குளிச்சுட்டா என்ன உண்டாகுது, ஜலதோஷம் உண்டாகிறது. அந்த தண்ணியில் ரொம்ப நேரம் குளிச்சதனுடைய விளைவு ஜலதோஷம். அப்படிதானே? துக்கத்தின் அதிகமான துக்கம் உண்டானதுக்கு அப்புறம் அந்த துக்கத்தினுடைய காலங்கள் கடந்து தன்னுடைய மனது பக்குவப்பட்டு அந்த மனிதன் பலப்பட்டு கர்த்தருக்குள்ள வரும்போது அங்கே சந்தோஷம் உண்டாகிறது. கவனிச்சு பார்த்தீங்களா? அப்போ தோஷங்கள், நிறைய தோஷங்கள், பாவ தோஷங்கள்னால நிறைய குடும்பங்கள் கட்டப்பட்டிருக்கு. ஏன் நிறைய விசுவாசிகள் கட்டப்பட்டிருக்கிறாங்க. பாவ தோஷத்தினால ஊழியர்கள் கட்டப்பட்டிருக்கிறாங்க. பாவ தோஷங்களை நீங்கும்படி உங்களுடைய அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் பாவங்களையும் அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாவ தோஷங்களை நீக்கி சந்தோஷத்தினாலே நிரப்பார். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, பாவ தோஷங்களை நீக்குவீராக. ஆண்டவரே, எங்கள் அக்கிரமங்கள் பாவங்களை மன்னித்து பாவ தோஷத்தை நீக்கு ஆண்டவரே. அன்பின் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பார்க்கிற பிள்ளைகளுக்காக நான் ஸ்தோத்திரம் பண்ண, உண்மையிலே பலப்படுவார்களாக, உண்மையிலே வளருவார்களாக, இன்னும் உம்மை கிட்டி சேர்வார்களாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத நாட்களை பிள்ளைகளுக்கு தாரும். பாவ தோஷத்திலிருந்து விடுதலை தருவீராக என்று சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
காட் bless you. Bye bye.